friends, welcome to Divya Aari work. ரொம்ப நாளா வந்து வீடியோ போடல. ஒரு சில காரணங்களால போட முடியல. இன்னைக்கு வந்து ஒரு neck தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இங்க செயின்ல வந்து ரெண்டு டபுள் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து செயின் ஸ்டோன் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க திரியும் வந்து சுகர் பீட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்ல நம்ம வந்து ஒரு மாதிரி வீவ் வரைஞ்சி போட போறோம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான neck. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி மறக்காம திவ்யா ஆரி வர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட்டிங்ல தான் வந்து நாங்க இன்னும் உற்சாகமா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து இதுல வந்து டிராப் பண்ணிக்கலாம். சும்மா ஈஸியா வந்து நான் இப்படி தான் டிராப் பண்றேன். இந்த மாதிரி வந்து டிராப் பண்ணிங்க. ஃப்ரீ ஹேண்ட்லயே வந்து டிராப் பண்றேன். இது ரொம்ப ஈஸியா வந்து இந்த neck வந்து நீங்க ஈஸியா போட்டுக்கலாம்ன்றதுக்காக சிம்பிள் வந்து neck டிசைன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட்ல தான் போட போறோம். இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் போடுற நீடில். இப்போ வந்து நம்ம போடலாம் பாருங்க. ஒண்ணும் இல்லங்க, செயின் ஸ்டிச்சிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து செயின் நம்ம போடும்போது செயின் ஸ்டிட்ச் போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். கொஞ்சம் சின்னதா கூட போடுங்க. இப்போ இத போட்டுட்ட பிறகு நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து போட போறேன். அதுதான் வந்து ஒண்ணொண்ணு அங்கங்க போடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் பீட்ஸ் வந்து கொட்டி வச்சிருக்கேன். இப்போ ஒண்ணே ஒண்ணு வந்து நம்ம எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்வென்ஸ் எடுக்கிற ஊசில தான் நம்ம எடுக்க முடியும். இது என்னன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். அதனால நம்ம அந்த சீக்வென்ஸ் இது வச்சுக்கிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம இது வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து இத இப்படி ஸ்டிட்ச் பண்ணி திருப்பி அகைன் வந்து இன்னொரு இதுக்கு வந்து நம்ம போட போறோம். இத அப்படியே டர்ன் பண்ணலாம். கொஞ்சமா எடுத்துட்டு இப்போ இந்த பர்ல் வந்து நம்ம போட்டுக்கலாம். முடி எதுவும் போட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம வந்து திரும்ப செகண்ட் லைன் வந்து போட்டுடலாம். அப்படியே இதை ஒட்டின மாதிரி திரும்பி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ லைனாக அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். இதே தாங்க மாடலு. நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு போட முடியும். இப்போ லைனாக வந்து இதை போட்டுட்டு நான் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு 5 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. மீதி எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு நெக்கு தான். இப்போ இதுவும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். செயின் ஸ்டிச்லேயே இவ்வளோ வந்து அழகாக வந்து நெக்கை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ தான் கற்றுக்குறன்றவங்க கூட இந்த நெக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஊசியில் நான் நிறைய பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா தான் எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட போட்டுறதுக்கு பதில் ஒரு 4-5 இதில் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் போட்டிருக்க முடியும். பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். நான் ஜூம் வச்சு இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து போட்டுட்டு வரோம் பாருங்கள். இப்போ இந்த லைனுக்கு டச் பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த போர்ஷன் வந்தோடனே நம்ம கொஞ்சமாக த்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த பேர்லை வந்து நம்ம போட்டுடணும். ரொம்ப ஈஸியாக தான் வந்து இதை போட சொல்லித்தரேன். இந்த செயின் தையல் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. சங்கிலி தையல் சொல்லுவோம் இல்லையா, அது தெரிஞ்சாவே போதும். இந்த டிசைன் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு இந்த ஊசிலேயே போடலாம். இது வந்து ரொம்ப மெலிசான ஊசி, கொஞ்சம் இழுத்தாலும் பிரேக் ஆகும். அதனால் நம்ம இந்த ஊசி தான் பயன்படுத்திக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இந்த இது போட்டாலே நம்மளுக்கு அழகாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.